விஜய் கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பவர் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டாரு, ஒரு இடத்துல ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா, அது இந்த செகண்ட்ல டக்குன்னு வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆயிடுது. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் அவர்கிட்ட இருக்கு. அதை கடந்தே போக முடியாது. நீங்க இன்ஸ்டால போனீங்கன்னா, நீங்க எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, விஜயை பத்தின ஒரு செய்தியோ, ஒரு வீடியோ பார்க்காம நீங்களும் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிம்பம் வந்து விஜய்க்கு இருக்கு. அது ஆல்ரெடி வந்து உருவான ஒரு விஷயம். அதனால அவர் பண்ணக்கூடிய எல்லாமே பயங்கரமா வைரல் ஆயிருது. ஸோ அதை வந்து அவர் நல்லா மைண்ட்ல ஏத்திக்கிட்டாரு. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணால் அது பயங்கரமாக ஆயிடுது. சரி, நம்ம பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி, நம்ம தொண்டர்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி அவர் வந்துட்டு பிளான் பண்ணபடி பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இறங்கி கன்னியாகுமரி போகிறதா பிளானு. பட் தூத்துக்குடி ஏர்போர்ட்லேயே 2 அற்புதமான விஷயங்கள் நடந்துச்சு. ஒன்று வந்து ஒரு கப்புள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வர்றாங்க. வந்துட்டு ஒரு விஜய் வந்து பிளஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. விஜய் ரொம்ப பவ்யமாக ஏற்றுக்கிட்டாரு. இன்றைக்கி பயங்கரமாக அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அதோட தான் அப்படியே வராரு. வந்தோடனே என்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி ஒரு பெரிய எனர்ஜியோட விஜயை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே பேச்சில் எனர்ஜி இருக்கும். இப்போ காரைக்குடியில் கூட ஒரு சைக்கிளோட ட்ரை பண்ணார். ஆனால் முடியல. ஏன்னா அந்த இடம் வந்து அப்படி தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. பட் இங்கே பார்த்தீங்கன்னா, அப்படியே கன்னியாகுமரியில் என்ட்ரி கொடுக்க அந்த வர வழியெல்லாம் மக்களோட கூட்டம் வந்து பயங்கரமாக ஆர்ப்பரித்து இருந்தாங்க. அப்படியே வந்து கன்னியாகுமரியில் என்ட்ரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் ஒன்று சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக 4 பக்கம் ரோடு சந்திப்பு. நடுவில் விஜய் நின்று பேசுகிற மாதிரி. அதுவும் வீக் டேஸில் கூட பார்த்தோம். தூத்துக்குடியில் வீக் டேஸ்லேயே வந்து ஒரு கொலை மாஸ் காட்டினாங்க. இங்கே வீக்கெண்டு வேறு, அதுவும் சண்டே வேறு. ஒட்டுமொத்த கூட்டமும் அங்கே தான் வந்து நிற்கிது. ஃபுல்லாக குழந்தை குட்டியோடு வந்து நிற்கவும் பயங்கரமான கூட்டம். அந்த இடமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதாவது பர்ஃபெக்டான ஒரு தாவேகா பிரச்சாரம் நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பெரிய தேங்க்ஸ் டு கன்னியாகுமரி போலீஸ். அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவருடைய கான்வாய் நடுவில் வருது. சுற்றி 6 வண்டி அப்படி அழகாக அவரை வந்து அப்படியே பொத்துனாப்பில் கூப்பிட்டு வந்தாங்க. ஒருத்தன் ஃபாலோ பண்ண முடியல, ஒருத்தன் கீழே விழுகலை.